பிரைஸ் லார்ட். இன்னைக்கு ஏசப்பா உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை என்ன அப்படின்னா, தேவனுக்கு அஞ்சி அவருக்கு முன்பாக பயந்திருப்பவர்களே நன்றாக இருப்பார்கள். மீன் பொதுவாகவே இந்த ஃபங்க்ஷன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லி விஷ் பண்ணுவாங்க, நீங்கள் நல்லா இருங்க, நல்ல வாழ்க்கை அமையணும் அப்படின்னு தான் விஷ் பண்ணுவாங்க. என்ன தான் பெரியவங்க விஷ் பண்ணாலும், ஒரு ஸ்டேட்டஸில் இருக்கவங்க விஷ் பண்ணாலும், பெரிய பெரிய அந்தஸ்தில் அத்தாரிட்டியில் இருக்கவங்க விஷ் பண்ணாலுமே, நீங்கள் நல்லா இருங்கன்னு சொன்னாலுமே, ஆண்டவர் யார் ஆசீர்வதிக்கிறாரோ அவங்க தான் நல்லா இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் வேணும்னா நாம் என்ன பண்ணணும்? தேவனுக்கு பயப்படணுமா? தேவ பயத்தோடு வாழ பழகினா அவங்க நல்லா இருப்பாங்க. அப்போது நம்ம எந்த காரியத்தை செய்ய நினைச்சாலும் இது தேவனுக்கு பிரியமா இருக்குமா இருக்காதா அப்படின்னு நல்லா யோசித்து கர்த்தருக்கு பயந்து நடக்கணும்னு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கர்த்தருக்கு பயப்படுறதுனா என்ன? தேவனுக்கு பயந்து தீமையை விட்டு விலகுவது. அப்போது கர்த்தரை குறித்த ஒரு பயமும் நடுக்கமும் நமக்குள்ளே இருந்தால் பாவத்துக்கு நம்ம விலகி வாழ்வோம். அதை தான் வேதமும் சொல்லுது. தப்பான வழியில் நடந்துட்டு நான் தேவனுக்கு பயப்படுறவன்னு சொன்னால் அதெல்லாம் கரெக்டாக இருக்காது. அப்போ நீங்கள் தேவனுக்கு பயந்தீங்கன்னா பாவத்தை விட்டு விலகிடுவீங்க, துன்மார்க்கமாக நடக்க மாட்டீங்க, தவறான பாதையிலையும் போக மாட்டீங்க. அப்படிப்பட்டவங்க தான் கடவுளுக்கு உண்மையாக பயப்படுறவங்க. இது மாதிரி கர்த்தருக்கு பயந்து தீமையான வழியை விட்டு விலகி கர்த்தருக்கு பிரியமாக நடந்தீங்க அப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. உங்கள் வாழ்க்கை நல்லாயிருக்கும், உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கும், உங்கள் சந்ததியும் நல்லாயிருக்கும். நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீங்க. ஆமீன். God bless you.